அத்தியாயம் 8. இருட்டில் இரு கரங்கள். கடம்பூர் அரண்மனை இரகசிய வழிகளின் வாசல்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணி வந்தியத்தேவன் வியந்தான். அரைகுறையாக அவற்றை குறித்து அறிந்தவன் அவசரமாக இறங்கவோ ஏறவோ முயற்சித்தால் அபாயம் நேரலாம். பாதிப்படிகளில் இறங்கும்போது முதலை நகர்ந்துவிட்டால் சுவரிடுக்கில் அகப்பட்டு கொண்டு திண்டாட வேண்டியதாகும். முதலை அசையாமல் நிற்கிறதா என்று நிதானித்து பார்த்துவிட்டு வந்தியத்தேவன் துவாரத்தண்டை வந்து துவாரத்துக்கிட்ட, துவாரம்னா அது ஓட்டை, வந்து கீழே கால் வைக்கப் போனான். அது என்ன? பிளவழியில் காலடி சத்தம் கேட்கிறதே. பிளவழினாக்க அந்த முதல்ல வந்து போக வாசலுக்கு பேர் பிளவழியின் பேர். வருகிறது யார்? ஒருவேளை ஆழ்வார்க்கடியனாக இருக்குமோ? தன்னை தேடி வருகிறானோ? அவன் இங்கு வந்து சேராமல் தடுத்து விடுவதே நல்லது. இல்லை, வருகிறவன் ஒருவன் இல்லை, 5-6 பேர் வருவது போல காலடி சத்தம் கேட்கிறது. அப்படியானால் இடும்பன்காரியும் அவனுடைய கூட்டாளிகளுமாய் இருக்கலாம். வந்தியத்தேவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று மறுபடியும் வாலில்லா குரங்கின் பின்னால் மறைந்து கொண்டான். ஆஹா, ரகசிய வழியை திறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டோமே! அதனால் ஏதேனும் சந்தேகம் ஏற்படுமா? இல்லை, நாம் வரும்போது அந்த வழி திறந்துதான் இருந்தது. நாம் மேற்படியில் ஏறிய பிறகுதான் வழி மூடிக்கொண்டது. ஆகையால் திறந்திருப்பதே நல்லதாய் போயிற்று. அதோ துவாரத்தின் வழியாக தலை ஒன்று தெரிகிறது. இடும்பன்காரியின் தலைதான். இதோ மேற்படியில் ஒரு காலை வைத்து நின்று சுற்றுமுற்றும் அவன் பார்க்கிறான். ஒரு கால் மட்டும் கீழே இருக்கிறது. துவாரம் தானாக மூடிக்கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு அப்படி அவன் ஒரு காலை கீழ்ப்படியில் வைத்து கொண்டிருக்கிறான் போலும். அடடே, இந்த பக்கத்தில் என்ன வெளிச்சம்! சுவரில் யானை முகம் இருந்த இடத்தை விட்டு பெயர்கிறது. அந்தப்புற வழி புலப்படுகிறதே. அந்த வாசல் வழியாக வருவது யார்? அதோ மணிமேகலை அல்லவா! தானே கையில் விளக்கு ஏந்தி கொண்டு வருகிறாள். இடும்பன்காரி ஒரே பாய்ச்சலில் மேலேறி வருகிறான். அவன் வந்த வழி மூடிக்கொண்டது. இடும்பன்காரி தன் தலைப்பாகை துணியை எடுத்துக்கொண்டு அருகிலே இருந்த புலியின் மேலுள்ள தூசை அவசரமாக தட்டத் தொடங்குகிறான். இந்த நாடகத்தின் முடிவுதான் என்ன? மணிமேகலை கை விளக்கை தூக்கி பிடித்து 4 புறமும் பார்த்தாள். இடும்பன்காரியின் மீது அவள் பார்வை விழுந்ததும் அவனை அதிசயத்துடன் நோக்கினாள். இடும்பன்காரி தூசி தட்டுவதை நிறுத்திவிட்டு பதிலுக்கு மணிமேகலையை வியப்புடன் பார்த்தான். தாயே, இது என்ன இந்த வேளையில் இங்கே எதற்காக வந்தது என்றான். இடும்பா, நீதானா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று மணிமேகலை வினவினாள். அம்மா, நாளை வருகிற விருந்தாளிகளை இந்த வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டியிருக்கும் அல்லவா? அதற்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன எஜமான் காஞ்சிக்கு போகும்போது அவ்விதம் கட்டளையிட்டு சென்றார்கள். ஆம் இடும்பா, இந்த அரண்மனையிலேயே சின்ன எஜமானுக்கு உன்னிடமும் என்னிடமும் தான் நம்பிக்கை. பழுவூர் ராணி அம்மாள் தங்கப் போகிற அறையில் ஏற்பாடு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இங்கே என்னமோ சத்தம் கேட்டது. நீயாக தான் இருக்கும் என்று நினைத்தேன். வேறு யாருக்கு இந்த அரண்மனையின் ரகசிய வழிகள் தெரியும்? எத்தனை நேரமாக நீ இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? 1 நாழிகைக்கு மேலே இருக்கும் தாயே. இன்னும் 1 நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாக வாங்கி வந்தீர்கள். அந்த வாயாடி பெண் சந்திரமதி எங்கே? ஏதோ சத்தம் கேட்கிறது என்று நான் அவளை போய் தந்தையை அழைத்து வரச் சொன்னேன். நீதானே இங்கு இருக்கிறாய். நான் போய் அவளை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். இவ்விதம் சொல்லிக்கொண்டே மணிமேகலை விளக்கை தூக்கி பிடித்து இடும்பன்காரியின் முக மாறுதலை கவனித்தாள். அடுத்தாற்போல் வாலில்லா குரங்கை நோக்கினாள். முன்னொரு தடவை அசைந்தது போல் அது அசைந்ததையும் பார்த்து கொண்டாள். ஆம் தாயே, எஜமானுக்கு இன்று எவ்வளவோ அலுவல். தாங்கள் போய் அவரை கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக படுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேலைகளையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்றான் இடும்பன்காரி. மணிமேகலை மறுபடியும் வந்த வழியே உள்ளே போனாள். இரகசிய கதவு மூடிக்கொண்டது. இடும்பன்காரி யானை முகத்தின் அருகில் சென்று சற்று நேரம் சுவரண்டை காது கொடுத்து உற்று கேட்டான். அடுத்த அறையில் சத்தம் ஒன்றும் இல்லை என்று நிச்சயம் அடைந்த பிறகு திரும்பி வந்தான். பிளத்துவாரத்தை திறந்து வைத்துக்கொண்டு இடுப்பு வரை கீழே படிகளில் இறங்கி நின்று கொண்டான். பிளத்துவாரத்தின் உட்புறம் இருந்து ஆந்தையின் குரல் கேட்டது. பதிலுக்கு இடும்பன்காரி ஆந்தை குரல் ஒன்று கொடுத்தான். பின் வழியில் ஆட்கள் நடந்து வரும் சத்தம் கேட்டது. பின்னர் காரியங்கள் வெகு துரிதமாக நடைபெற்றன. வௌவால் ஒன்று சடஜடவென்று சிறகை அடித்துக்கொண்டு பறந்தது. இடும்பன்காரி அதை பார்த்தான். பின்னால் இருந்து அவன் பேரில் வாலில்லா குரங்கு தடால் என்று விழுந்தது. அது திடீரென்று விழுந்த வேகத்தினால் இடும்பன்காரியின் முழங்கால்கள் மடிந்து அவன் தடுமாறினான். அதனால் இன்னும் 2 படிகள் அவன் கீழே இறங்க வேண்டியதாயிற்று. தன் பேரில் விழுந்தது இன்னதென்று முதலில் இடும்பன்காரிக்கு தெரியாமையால் அவன் உளறி அடுத்துக்கொண்டு கைகளை வீசி உதறினான். பிறகு உயிரற்ற வாலில்லா குரங்கு எப்படியோ தவறி தன் பேரில் விழுந்திருக்கிறது என்று தெரிந்தது. மனதை தைரியப்படுத்தி கொண்டு அதை தூக்கி நிறுத்த பார்த்தான். இதற்குள் உயிருள்ள மனிதனுடைய கரங்கள் போன்ற 2 கரங்கள் மேலே இருந்து துவாரத்துக்குள் வந்து அவனை இன்னும் கீழே தள்ளி அமுக்கியது. இடும்பன்காரியினால் அதை நம்பவே முடியவில்லை. ஒரு கணம் அவனை பெரும் பீதி பிடித்து கொண்டது. மறுபடியும் மேலும் கீழும் பார்த்தான்.
வாலில்லா குரங்கு தலைகீழாக துவார வழியில் இறங்கி இருப்பதையும் அதன் பாதி உடம்பு வரையில் கீழே வந்த பிறகு துவாரக்கதவு நெருங்கி வந்திருப்பதையும் கவனித்தான். 2 மனித கரங்களாக தோன்றியவை தன்னுடைய மன பிராந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து கொண்டான். இதற்குள் பிலத்வாரத்தில் வந்தவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். முன்னால் வந்த ரவிதாசன், அப்பனே, என்ன இது? எதற்காக இப்படி உளறி எடுத்துக்கொண்டு அலறினார்? அபாயம் ஏதேனும் உண்டா? நாங்கள் திரும்பி போகவா என்று கேட்டான். வேண்டாம் வேண்டாம், அபாயம் ஒன்றுமில்லை. பிலத்வார கதவை திறக்கும் போது இந்த ராட்சத குரங்கு எப்படியோ இடம் பெயர்ந்து என் தலையில் விழுந்து விட்டது. ஒரு கணம் நானும் பீதி அடைந்து விட்டேன். இப்போது இந்த குரங்கு மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் வழியை அடைத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள், இந்த குரங்கை அகற்றி வழியை சரிப்படுத்தி விடுகிறேன் என்றான் இடும்பன்காரி. தடுமாறி விழுந்த இடும்பன்காரியை மேலே இருந்து அமுக்கி தள்ளிய கரங்கள் யாருடைய கரங்கள் என்பதை நேயர்கள் ஊகித்திருப்பார்கள். வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்டம் இந்த சந்தர்ப்பத்திலும் அவன் பக்கம் இருந்தது. சரியான சமயத்தில் அவனுக்கு சரியான யுக்தி தோன்றியது. இடும்பன்காரி பிலத்வாரத்தின் படிகளில் நின்றபடி வௌவாலை பார்த்த தருணத்தில் அவன் தலை மீது வாலில்லா குரங்கை தள்ளினான். பிறகு அவன் தன்னுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நின்று கொண்டு கைகளினால் அவனை பிடித்து கீழே அமுக்கினான். அதன் பின்னர் வாலில்லா குரங்கையும் தலைகீழாக துவாரத்தினுள் தள்ளினான். கடைசியாக முதலையும் நகர்த்தி விட்டான். இவ்வளவையும் சில கணங்கள் நேரத்தில் செய்து முடித்துவிட்டு வந்தியத்தேவன் யானை முகத்தண்டை ஓடினான். யானை தந்தங்களை பிடித்து தன் பலம் கொண்ட மட்டும் அழுத்தி திருப்பினான். சுவரில் வழி உண்டாயிற்று. ஆனால் மணிமேகலை உள்ளிருந்து வந்தது போன்ற விசாலமான வழி அல்ல, வட்ட வடிவமான குறுகலான வழி. அது கதவுக்குள் கதவாக இருக்கலாம். முழு கதவும் திறப்பது எப்படி என்று யோசிக்க அது சமயமல்ல. அதற்குள் சதிகார கூட்டம் வேட்டை மண்டபத்துக்குள் புகுந்து விடலாம். பிறகு தான் தப்புவது துர்லபமாகிவிடும். ஆகவே திறந்த வழி குறுகலான வழியாக இருந்தாலும் அதற்குள் புகுந்து விட வேண்டியதுதான். தீர்மானித்தபடியே காரியத்தில் நிறைவேற்ற துணிந்து அந்த வட்ட வடிவமான துவாரத்தில் வந்தியத்தேவன் புகுந்தான். அவனுடைய தலையும் கைகளும் பாதி உடம்பும் உள்ளே வந்து விட்டன. மிச்சம் பாதி உடம்பு உள்ளே புகுந்து பிரயாசையாக இருந்தது. கைகளினால் தாவி பிடித்து கொள்ள ஒன்றும் அகப்படவில்லை. இச்சமயத்தில் உள்ளே இருந்த தீபம் அணிந்து இருள் சூழ்ந்தது. வந்தியத்தேவன் அபயம் கேட்கும் குரலில், சந்திரமதி, சந்திரமதி, என்னை காப்பாற்று என்றான். கலகலவென்று சிரிக்கும் பெண்ணின் குரல் கேட்டது. சந்திரமதி, நீ இங்கே இருந்து கொண்டுதானே வேடிக்கை பார்க்கிறாய்? இது நன்றாயிருக்கிறதா? அதற்கு பதிலாக மறுபடியும் சிரிப்பு. அதைத் தொடர்ந்து, நீ இப்படி அந்தப்புறத்தில் திருட்டுத்தனமாக நுழைவது மட்டும் நன்றாயிருக்கிறதா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அது மணிமேகலையின் குரல் என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். ஆயினும் வேண்டுமென்று, சந்திரமதி, நீ வரச் சொன்னதினால்தான் வந்தேன். பின்னால் ஆட்கள் வருகிறார்கள். சீக்கிரம் என்னை எடுத்துவிடு, இல்லாவிட்டால் விபரீதம் வரும் என்றான். சந்திரமதி இவ்வளவு கெட்டிக்காரியா? இருக்கட்டும், உனக்கும் அவளுக்கும் சேர்த்து புத்தி கற்பிக்கிறேன். ஓஹோ, தாங்கள் இளவரசி மணிமேகலையா? அம்மணி, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னித்து காப்பாற்றி விடுங்கள். இனிமேல் மாதிரி தப்பு காரியம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று கெஞ்சினான் வந்தியத்தேவன். இருளில் 2 மெல்லிய கரங்கள் வந்தியத்தேவனுடைய தோள்களை பிடித்து தாங்கி மெல்ல கீழே தரையில் இறக்கிவிட்டன. சுவரில் தோன்றிய துவாரம் மூடிக்கொண்டது. இளவரசி, உங்களுக்கு அனந்த கோடி வந்தனம் என்றான். கொஞ்சம் பொறு, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் என்று தெரிந்து கொண்டு வந்தனம் செலுத்து. தாங்கள் என்னை என்ன செய்தாலும் சரிதான். கொலைக்காரர்களிடமிருந்து என்னை தப்புவித்தீர்களே, அதுவே போதும். அந்த அரக்கர் கைகளினால் சாவதை விட தங்களுடைய மணிக்கரத்தினால் சாகும்படி நேர்ந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான். அடே அப்பா, நீ பெரிய வீராதி வீரனாக இருக்கிறாயே. அப்படி உன்னை தேடி வரும் கொலைகாரர்கள் யார்? கொஞ்சம் பொறு, முதலில் விளக்கு ஏற்று உன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன். அம்மணி, என் முகத்தை மறுபடியும் பார்க்க வேண்டுமா? தாங்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்ட போது பின்னால் நின்று பார்த்த குரங்க முகம்தான் என் முகம். சந்திரமதி வர்ணித்தாளே என்றான் வந்தியத்தேவன். இருட்டில் சிரிப்பின் ஒலியும் கை வளைகள் குலுங்கும் ஓசையும் கேட்டன. வந்தியத்தேவன் அந்த அறைக்குள் தலையை நீட்டிய போது அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை மணிமேகலை மூடிவிட்டாள். அதனால் இருட்டாயிற்று. இப்போது அதன் மூடியை அகற்றியதும் தீபம் சுடர்விட்டு ஒளிர்ந்தது. அதன் ஒளியில் வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் மணிமேகலை மெய்மறந்து நின்றாள். பக்கத்து வேட்டை மண்டபத்திற்குள் தடதடவென்று பலர் பிரவேசிக்கும் சத்தம் அச்சமயம் கேட்டது. அத்தியாயம் 9. நாய் குரைத்தது. மணிமேகலை வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்தபடி நின்றாள். வந்தியத்தேவனும் புன்னகை புரிந்த வண்ணம் நின்றான். இந்த பெண்ணிடம் என்ன சொல்லிவிட்டு எப்படி தப்பிச் செல்வது என்று அவன் மனம் சிந்தித்து கொண்டிருந்தது. இச்சமயம் எங்கேயோ தூரத்திலிருந்து ஒரு குரல், அம்மா, என்னை அழைத்தீர்களா என்று கேட்டது. இல்லையடி, உன் வேலையை பார் என்றாள் மணிமேகலை. உடனே அவளுடைய திகைப்பு நீங்கியது. சற்று முன் வந்தியத்தேவன் புகுந்து வந்த துவாரத்தின் அருகில் சென்று உட்பக்கத்தில் தாளிட்டாள்.
பின்னர் வந்தியத்தேவனுக்கு சமிஞ்சை காட்டி அந்த அறையிலேயே சற்று தூரமாக அழைத்துச் சென்றாள். சட்டென்று திரும்பி நின்று, ஐயா, உண்மையை சொல்லும், சந்திரமதி உண்மை அழைத்ததாக கூறினீரே, அது நிஜமா என்று கேட்டாள். ஆம் அம்மணி. எப்போது, எங்கே பார்த்து உண்மை அழைத்தாள்? சற்று முன்னால் தான். நான் அடுத்த அறையில் குரங்கின் பின்னால் மறைந்து நின்றபோது நீங்கள் இருவரும் வந்து பார்த்துவிட்டு திரும்பினீர்கள். நீங்கள் திரும்பிய பிறகு அவள் என்னை பார்த்து, குரங்கே, நீ என்னுடைய அறைக்கு வந்து இருக்கிறாயா? வேண்டாத சமயத்தில் வருகிறவர்களை பயமுறுத்தி அனுப்ப சௌகரியமாக இருக்கும் என்றாள். அது தங்கள் காதில் விழவில்லை போலிருக்கிறது. மணிமேகலை இளநகை புரிந்த வண்ணமாக, காதில் விழுந்திருந்தால் அவளை சும்மா விட்டிருப்பேனா என்றாள். இளவரசி, தங்கள் தோழி பேரில் கோபிப்பதில் என்ன பயன் என்ன? என் முகமும் வாலில்லா குரங்கின் முகமும் ஒன்று போல் இருந்தால் அதற்கு சந்திரமதி என்ன செய்வாள்? உமது முகத்துக்கும் வாலில்லா குரங்கின் முகத்துக்கும் வெகு தூரம். குரங்கின் முகத்துக்கும் அதற்கு மேலே தொங்கிய ஆந்தையின் முகத்துக்கும் உள்ள தூரம் போலிருக்கிறது. உமது முகம் குரங்கு முகமும் அல்ல, ஆந்தை முகமும் அல்ல. ஆனால் குரங்கின் சேஷ்டையெல்லாம் உம்மிடம் இருக்கிறது. சில சமயம் ஆந்தையைப் போலும் விழிக்கிறீர். சற்று முன்னால் இதோ இந்த கண்ணாடியில் எட்டி பார்த்து விழித்தது நீர்தானே? ஆம் இளவரசி, நான் தான். எதற்காக உடனே பின்வாங்கி கதவை சாத்திக் கொண்டீர்கள்? இந்த கண்ணாடியில் என் முகத்துக்கு அருகில் ஒரு தேவகன்னிகையின் முகம் போல தெரிந்தது. அந்த தேவகன்னிகை என் முகத்தை பார்த்து பயந்து கொள்ளப் போகிறாளே என்று நான் பிடித்திருந்த யானை தந்தத்திலிருந்து கையை எடுத்தேன். கதவு தானாக சாத்திக் கொண்டது. அந்த தேவகன்னிகை யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த க்ஷணம் எனக்கு தெரியவில்லை. பிறகு நினைத்து பார்த்து தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டீர்கள்? நான் பார்த்தது தேவகன்னிகை அல்ல, தேவகன்னிகைகள் ஓடி வந்து அடிபணுவதற்குரிய மணிமேகலா தேவி, கடம்பூர் சம்புவரையரின் செல்ல குமாரி என்று தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஆருயிர் நண்பன் கந்தமாறனுடைய அருமை தங்கை என்பதும் நினைவுக்கு வந்தது. மணிமேகலின் புருவங்கள் நெறிந்தன. ஏளனமும் கோபமும் கலந்த புன்சிரிப்புடன், அப்படியா, என் தமையன் கந்தமாறன் தங்களுடைய ஆருயிர் நண்பனா என்றாள். அதில் என்ன சந்தேகம் இளவரசி? 4 மாதங்களுக்கு முன்னால் நான் இங்கு ஒரு நாள் வந்திருந்தது நினைவில்லையா? அந்த புறத்துக்கு கூட வந்து தாய்மார்களுக்கு வணக்கம் செலுத்தினேனே, அது ஞாபகம் இல்லையா? நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அதற்குள் மறந்து விடுமா? அந்த வல்லவரையர் வந்தியத்தேவர் எனும் வானர் குலத்து இளவரசர் தாங்கள் தானா? ஆம் இளவரசி. தங்குவதற்கு அரண்மனையும் ஆளுவதற்கு ராஜ்யமும் இல்லாமல் அரையன் என்ற குலப்பெயரை மட்டும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஏழை நான் தான். ஒரு காலத்தில் தங்கள் தமையன் என்னிடம் தங்களை பற்றி எவ்வளவோ சொல்லியதுண்டு. ஒரு காலத்தில் நானும் கந்தமாறனும் வடபெண்ணை நதிக்கரையில் காவல் செய்து கொண்டிருந்த போது தங்களை பற்றி அடிக்கடி சொல்வான். நானும் ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருந்தேன். பிறகு அந்த எண்ணத்தை மறந்துவிட்டேன். மணிமேகலின் உள்ளத்தில் ஓர் அதிசயமான எண்ணம் தோன்றியது. இவன் தன்னை குத்தி கொல்ல முயன்றதாக கந்தமாறன் கூறினான். அது எதற்காக இருக்கும்? ஒருவேளை தன்னை பற்றியதாக இருக்குமோ? தன்னை இவனுக்கு மனம் செய்து கொடுக்கப் போவதில்லை என்று சொன்னதற்காக கந்தமாறனுடன் சண்டையிட்டிருப்பானோ? இந்த எண்ணம் அவள் உள்ளத்தில் இன்பப் புயலை உண்டாக்கியது. அதை அவள் கோபப் புயலாக மாற்றிக்கொண்டாள். ஐயா, பழைய கதையெல்லாம் இப்போது வேண்டாம். இந்த அரண்மனையில் நீர் கள்ளத்தனமாக புகுந்ததின் காரணத்தை சொல்லும். இல்லாவிடில் உடனே என் தோழியை அழைத்து தந்தைக்கு சொல்லி அனுப்புவேன் என்றாள். இளவரசி, நான் இங்கு வந்த காரணத்தை முன்பே சொன்னேனே. சில கொலைகாரர்கள் என்னை கொல்லுவதற்காக துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பி ஓடி வந்தபோது பூமியில் ஒரு துவாரம் தெரிந்தது. அது ஏதோ ரகசிய பாதை என்று அறிந்து கொண்டேன். அந்த வழியாக ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தபோது அந்த வழி இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. ஐயா, சுத்த வீரர் என்றால் உமைக்கே தகும். நானும் எத்தனையோ அசகாய சூரர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உம்மைப்போல் ஓட்டத்தில் சூரனை பற்றி கேட்டதில்லை. உத்தரகுமாரன் உம்மிடம் பிச்சை வாங்க வேண்டியதுதான். வந்தியத்தேவன் மனத்தில் சுரீர் என்றது. தான் அசட்டு பெண் என்று நினைத்த மணிமேகலை இப்படி தன்னை குத்தி காட்டும்படி ஆகிவிட்டதல்லவா? தேவி, அவர்கள் 7-8 பேர், நான் ஒருவன். அவர்கள் ஆயுதபாணிகள். என்னிடம் ஆயுதம் இல்லை. என்னுடைய அருமை வேல் கொள்ளிடத்து வெள்ளத்தில் போய்விட்டது. ரொம்ப நல்லது. அந்த படுபாதக வேல் சிநேகிதனை பின்னாலிருந்து கொத்தி கொள்ளும் வேல் ஆற்றோடு போனதே நல்லது. வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் பதில் சொல்ல வாயெடுப்பதற்குள் மணிமேகலை உண்மையை கூறிவிடும் கொலைகாரர்களிடமிருந்து தப்புவதற்காக ஓடி வந்தீரா, கொலை செய்வதற்காக இங்கு வந்தீரா என்று கேட்டாள். வந்தியத்தேவன் தீயில் காலை வைத்தவனை போல் துடித்து, சிவசிவா நாராயணா, நான் யாரை கொலை செய்வதற்காக இங்கே வரவேணும்? என் ஆருயிர் சிநேகிதரின் அருமை தங்கையா? எதற்காக என்றான். நான் என்ன கண்டேன்? அருமை சிநேகிதன் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறீரே. அப்பேற்பட்ட அருமை சிநேகிதனின் பின்னாலிருந்து முதுகிலே குத்தி கொள்வதற்கு நீர் முயலவில்லையா? அது எதற்காகவோ அதே காரணத்துக்காக இங்கே யாரேனும் கொலை செய்வதற்காக நீர் வந்திருக்கலாம். கடவுளே, இது என்ன வீண்பழி? நானா கந்தமாறனின் முதுகில் குத்தினேன்? அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முன்னால் என் கையை வெட்டி கொண்டிருப்பேனே இளவரசி. இத்தகைய படுபாதகமான பொய்யை தங்களிடம் கூறியது யார்? என் அண்ணனே கூறினான். வேறு யாராவது கூறியிருந்தால் நான் நம்பியே இருக்க மாட்டேன். கந்தமாறனா இப்படி கூறினான்?
அப்படியானால் நான் உண்மையில் துர்பாகியசாலிதான். யாரோ அவனை முதுகில் குத்தி தஞ்சாவூர் மதில் சுவருக்கு அருகில் போட்டிருந்தார்கள். மூர்ச்சாகி கிடந்த அவனை நான் தூக்கி கொண்டு போய் சேந்தன் அமுதன் குடிசையில் சேர்த்து காப்பாற்றினேன். அதற்கு எனக்கு கிடைத்த வெகுமதியா இது? இளவரசி, எதற்காக அவனை நான் கொல்ல முயன்றேனாம்? ஏதாவது காரணம் சொன்னானா? சொன்னான். நீர் என் அழகை பழித்து அவலட்சணம் பிடித்தவள் என்று இழந்தீராம். தஞ்சாவூர் பெண்கள் என்னை விட அழகிகள் என்று சொன்னீராம். அதனால் கந்தமாறன் கோபம் கொண்டு உம்மை நன்றாய் புடைத்தானாம். நேருக்கு நேர் சண்டையிட கையினாலாகாமல் பின்னால் இருந்து குத்திவிட்டீராம். இதெல்லாம் உண்மையா இல்லையா? பொய், பயங்கரமான பொய். தங்களை அவலட்சணம் என்று சொல்வதற்கு முன்னால் என் நாக்கையே துண்டித்து கொண்டிருப்பேனே. கந்தமாறன் அல்லவா அவனுடைய சகோதரியை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். இதற்காக ராஜ்யம் ஆளும் பேரரசர்கள் தங்களை மணந்து கொள்ள காத்திருப்பதால் தங்களை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். நீரும் அடியோடு மறந்துவிட்டீராக்கும். என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. ஆனால் அது முதலாவது தங்களை என் அருமை சகோதரியாக கருத தொடங்குவேன். இளவரசி, உடனே கந்தமாறனிடம் என்னை அழைத்து போங்கள், அல்லது அவனை எங்கே அழையுங்கள். ஏன் இத்தகைய பெரும் பொய்யை அவன் சொன்னான் என்றாவது தெரிந்து கொள்கிறேன். அல்லது உண்மையிலேயே அவன் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த தப்பெண்ணத்தை போக்குகிறேன். தஞ்சாவூரில் ஆரம்பித்த காரியத்தை இங்கே பூர்த்தி செய்து விடலாம் என்று வந்தீராக்கும். அப்படியென்றால் அங்கே அவனை கொலை செய்ய முயன்றீர். அந்த முயற்சி பலிக்கவில்லை. கடவுளே, கந்தமாறனை கொல்வதற்கு அவனுடைய அரண்மனையை தேடி வருவேன். இரகசிய வழியாக வந்தது வேறு எதற்காக? அதோ உற்று கேளுங்கள். என்னை கொல்ல வந்தவர்கள் அடுத்த அறையில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் நடமாடும் சத்தமும் பேச்சுக்குரலும் உங்களுக்கு கேட்கவில்லை? அவர்கள் எதற்காக உம்மை கொல்ல வர வேண்டும்? அவர்களை பார்த்தால் மந்திரவாதிகள் போல் இருக்கிறது. ஒருவேளை நரபலி கொடுக்கும் கூட்டமாக இருக்கலாம். சகல லட்சணங்களும் பொருந்திய ராஜகுமாரனாகிய உம்மை அதற்காக பிடித்தார்கள் போலிருக்கிறது என்று கூறி மணிமேகலை சிரித்தாள். அதுதான் எனக்கும் அதிசயமாய் இருக்கிறது. இந்த ஆந்தை விழிக்கும் குரங்கு மூஞ்சிக்காரனை அவர்கள் எதற்காக பிடிக்க வந்தார்கள் என்று தெரியவில்லை. உங்கள் பேச்சை கேட்ட பிறகு ஒரு சந்தேகம் உதிக்கிறது. ஒருவேளை என் நண்பன் கந்தமாறனே இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்திருப்பானோ என்று. அவனிடம் உடனே என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஒன்று, அவனுடைய தப்ப அபிப்பிராயத்தை போக்கிக் கொள்ளட்டும். இல்லாவிட்டால் என்னை அவன் கையினாலே கொன்று விடட்டும். கொலைகாரர்களை எதற்காக ஏவ வேண்டும் அம்மணி? உடனே கந்தமாறனை அழைத்து விடுங்கள். ஐயா, அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். கந்தமாறன் ஊரில் இல்லை. எங்கே போயிருக்கிறான்? காஞ்சிக்கு கரிகாலரை அழைத்து வர போயிருக்கிறான். நாளை இரவு எல்லாரும் இங்கு வந்து விடுவார்கள். அதுவரையில் என்னை எங்கே இருக்க சொல்லுகிறீர்களா? அது நியாயமல்ல. இங்கே இருக்க சொல்லவில்லை. இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் இங்கே பழுவூர் இளையராணி வந்து விடுவாள். பிறகு காக்காய் இங்கே வர முடியாது. பழுவேட்டரையர் எப்படிப்பட்டவர் என்பது உமக்கு தெரிந்திருக்கும். அவர் உம்மை இங்கே கண்டால் உடனே கண்டதுண்டமாய் வெட்டி போட்டு விடச் செய்வார். அக்கிழவருக்குத்தான் பெண்டாட்டியின் மேல் எவ்வளோ ஆசை என்று சொல்லி மணிமேகலை சிரித்தாள். வந்தியத்தேவன் முன்தடவை பழுவேட்டரையர் வந்தபோது நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான். அப்படியா? பழுவேட்டரையருக்கு பழுவூர் ராணி பேரில் ரொம்ப ரொம்ப ஆசையா என்று கேட்டான். அது நாடு நகரம் எல்லாம் தெரிந்த விஷயம் ஆயிற்று. போன தடவை 8 மாதங்களுக்கு முன்னால் இங்கே ஒரு தடவை அவர்கள் வந்திருந்தார்கள். பழுவூர் ராணி அந்தப்புறத்துக்கு வரக்கூட கிழவர் விடவில்லை. அப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறார். இந்த தடவை சில நாள் இங்கே இருக்கப் போகிறார்களாம். பழுவூர் ராணிக்கு தனி அந்தப்புறம் வேண்டும் என்று ஒரே தடபுடல். இந்த தடவையாவது எங்களையெல்லாம் பார்க்கப் போகிறாளோ, பார்ப்பதற்கு கிழவர் விடப்போகிறாரோ தெரியவில்லை. அப்படியானால் நான் இப்பொழுது என்ன செய்யட்டும்? அதுதான் நானும் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஒரு யோசனை தோன்றுகிறது. என் தமையன் கந்தமாறனுடைய தனி ஆயுத அறை ஒன்று இந்த மாளிகையில் இருக்கிறது. அதில் உண்மை கொண்டு விடுகிறேன். நாளை சாயங்காலம் கந்தமாறன் வந்து விடுவான். அதுவரையில் அங்கேயே இரும். நீர் சொல்வதின் உண்மை பொய்யை கந்தமாறனிடம் நேரில் நிரூபித்து விடலாம். இளவரசி, அது முறையன்று. மிகவும் ஆபத்தான காரியம். என்ன ஆபத்து? அங்கே நான் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று கந்தமாறன் கேட்டால் என்ன பதில் சொல்வது? உள்ளது உள்ளபடி சொல்கிறது. உள்ளது உள்ளபடி நான் இப்போது சொன்னதை நீங்களே நம்பவில்லை. அடுத்த அறையில் என்னை தேடி வந்த ஆட்கள் இருக்கும்போதே, ஐயா, அதை இப்போதே சோதித்து விடுகிறேன். என்ன சோதிக்கப் போகிறீர்கள்? அடுத்த அறைக்குள் சென்று அந்த மனிதர்களை பார்த்து விசாரிக்கப் போகிறேன். அவர்கள் உண்மை கொல்ல வந்தவர்களா அல்லது நீர் அழைத்து வந்தவர்களா என்று தெரிந்து கொண்டு வருகிறேன். ஐயோ, அவர்கள் பொல்லாத துஷ்டர்கள். தாங்கள் அவர்களிடம் தனியாக அகப்பட்டு கொண்டால் என் அரண்மனையில் யார் என்னை என்ன செய்து விட முடியும்? இதோ பாருங்கள் என்று கூறி மணிமேகலை யாருக்கும் தெரியாமல் தன் இடுப்பில் செருகியிருந்த சிறிய மடக்கு கத்தியை எடுத்து காட்டினான். யாரும் என்கிட்டே வர முடியாது. அப்படி ஏதாவது ஆபத்து வருவதாயிருந்தால் நீர்தான் சூராதி சூரர் இங்கே இருக்கிறீரே. அம்மணி, என்னிடம் தற்சயமாக ஆயுதம் ஒன்றுமில்லை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நீர் கேட்டதில்லையா? உமது பெயரே வல்லவரையர் ஆயிற்று. ஆயுதம் கையில் இருந்தால் பெண் பிள்ளைகள் கூட சண்டை போடுவார்கள்.
ஆண் பிள்ளைகள் எதற்கு? உமக்கு வீண் கவலை வேண்டாம். அங்கே ஒரே ஒரு அறையில் தூசு தட்டி கொண்டிருந்தவன் எங்கள் அரண்மனை வேலைக்காரன் தான். மற்றவர்களை அவன்தான் இட்டு வந்திருக்க வேண்டும். அவர்களும் எனக்கு தெரிந்தவர்கள் என்றே தோன்றுகிறது. அவர்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வருகிறேன். கதவுக்கு அருகில் நிற்க வேண்டாம். அதோ அந்த மரக்களஞ்சியத்துக்கு அருகில் போய் சிறிது மறைந்து நெல்லுங்கள். இவ்விதம் சொல்லிக்கொண்டே மணிமேகலை வேட்டை அறைக்கு போகும் வாசற்பக்கம் சென்று அதன் கதவை திறக்க முயன்றாள். வந்தியத்தேவன் அவசரமாக நடந்து மரக்களஞ்சியத்தின் அருகில் சென்று மறைந்து நின்றான். மரக்களஞ்சியத்தின் கதவுகள் திறந்திருந்தன. அதற்குள்ளே தற்செயலாக பார்த்தான். அது தானியம் கொட்டும் களஞ்சியம் அல்லவென்று தெரிந்தது. அறைக்குள்ளே படிப்படியாக அமைந்திருந்தது. ஒவ்வொரு படியிலும் யாழ், வீணை, மத்தளம், தாளம் முதலிய இசைக்கருவிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மேலே சிறிது அண்ணாந்து பார்த்தான். படிகள் மேற்கூரை வரையில் போவதாக தெரிந்தது. இதற்குள் மணிமேகலை வேட்ட மண்டபத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தாள். அவளுடைய தைரியத்தை வந்தியத்தேவன் வியந்தான். அதே சமயத்தில் மணிமேகலைக்கு ஆபத்து ஒன்றும் நேருவதற்கில்லை என்று மனத்தை திடப்படுத்தி கொண்டான். இதற்குள் அந்த அறையின் இன்னொரு பக்கத்திலிருந்து கதவு திறந்தது. அம்மா அம்மா என்று கூவிக்கொண்டே சந்திரமதி உள்ளே வந்தாள். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். அவள் தன்னை பார்த்து விடாமல் இருப்பதற்காக இசைக்கருவி களஞ்சியத்துக்குள் நுழைந்தான். அம்மா அம்மா, தஞ்சாவூர்காரர்கள் கோட்டை வாசலில் வந்து விட்டார்களாம். மகாராணி உடனே தங்களை அழைத்து வரச் சொன்னார்கள் என்று கத்திக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவள் எதிரில் திறந்திருந்த வேட்டை மண்டப கதவை நோக்கி போனாள். கதவின் அருகில் நின்று பார்த்தால் வந்தியத்தேவன் களஞ்சியத்துக்குள் இருப்பது தெரிந்து போய்விடும். ஆகையால் அவன் விரைவாக சில படிகள் மேலே ஏறினான். ஒரு வீணையின் மீது அவன் முழங்கால் எடுத்து அது சப்தித்தது. வந்தியத்தேவன் பீதியடைந்து மேலும் சில படிகள் ஏறினான். அவன் தலை களஞ்சியத்தின் மேற்பலகையில் முட்டியது. என்ன விந்தை! அந்த மேற்பலகை வந்தியத்தேவனுடைய மண்டையை முட்டிய போது சிறிது மேலே சென்றது. பயங்கர ட்விஸ்டாக இருக்குல்ல. ஏதோ சந்தேகம் தோன்றி வந்தியத்தேவன் அப்பலகையை கைகளினால் நெம்பி தூக்கினான். அது நன்றாய் மேலே போனதுடன் திறந்த இடத்தின் மூலமாக வெளிச்சம் வந்தது. தூரத்தில் சலசலவென்று சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு பக்கத்தில் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களும் தெரிந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளம் உற்சாகத்தினால் துள்ளியது. பலகையை நன்றாக நகர்த்தி விட்டு மேலே ஏறினான். மாளிகையின் மேல் மச்சில் ஒரு பகுதிக்கு தான் வந்திருப்பதாக கண்டான். அதிலும் அந்த பகுதி முன்னொரு நாள் அவன் சுகமாக காற்று வாங்கி கொண்டு படுத்திருந்த பகுதிதான். பெரிய தூண்களின் மறைவில் நின்று சிற்றரசர்களின் கொடிய சதி ஆலோசனையை பற்றி தெரிந்து கொண்ட அதே இடம்தான். பலகையை தள்ளி முன்போல் மூடினான். மூடிய பிறகு கூரையிலிருந்து அப்படி ஒரு வழி இருக்கிறது என்று கண்டுபிடிப்பது சுலபமல்லவென்பதை உணர்ந்தான். அதை பற்றி இப்போது யோசிக்கவும் அதிசயப்படவும் அவகாசமில்லை. அங்கிருந்து தப்பிச் செல்லும் வழியை பார்க்க வேணும். இத்தனை நேரமும் தனக்கு உதவி செய்த அதிர்ஷ்ட தேவதையை இனியும் உதவி செய்யாமலா இருக்கப் போகிறது? வந்தியத்தேவன் நாலாபுறமும் சுற்றி பார்த்தான். எங்கு நோக்கினாலும் கொடிகளும் தோரணங்களும் பறந்து அந்த அரண்மனை பிரதேசம் முழுவதும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அடடா, ராஜோபசாரம் என்பது இதுதான் போலும். வந்தியத்தேவன் அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடந்தான். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடந்தான். மேல் மச்சில் எங்கும் மனித சஞ்சாரமே இல்லை. அந்த வரையில் நம்ம அதிர்ஷ்டம்தான். பிறகு கொஞ்சம் விரைவாகவே நடந்தான். முன்னர் தடவை அவன் படுத்திருந்த நிலா மாடத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்து பார்த்தபோது அரண்மனையின் வெளி மதில்களுக்கும் மாளிகைக்கும் நடுவில் இருந்த முற்றமும் குறவைக்கூத்து நடந்த இடமும் சதி ஆலோசனை நடந்த இடமும் காணப்பட்டன. அதற்கு காரணம் கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமான காரியமாக இல்லை. அரண்மனையின் முன் வாசலில் ஒரே அல்லோலகல்லோலமாய் இருந்தது. நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் வெளிச்சம் தந்தன. மேளதாளங்கள் பேரிகை முழக்கங்களுடன் மனிதர்களின் வாழ்த்தொலிகளும் கலந்து பேரொலியாக கிளம்பியது. பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அரண்மனை வாசலை நெருங்கி வந்துவிட்டபடியால் அவர்களை வரவேற்பதற்காக எல்லாரும் அங்கே போயிருக்கிறார்கள். அதனால்தான் இங்கே எல்லாம் ஜன சஞ்சாரமே இல்லை. ஆஹா, உண்மையில் அதிர்ஷ்ட தேவதை வந்தியத்தேவன் பக்கத்தில் இருந்தாள் என்பதில் சந்தேகமில்லை. தப்பிச் செல்வதற்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம்! அரை நாழிகைக்கு முன்னாலும் இத்தகைய சமயம் கிடைத்திருக்காது. அரை நாழிகை பின்னால் வந்தாலும் இம்மாதிரி வசதி கிட்டி இருக்காது. சதி ஆலோசனை நடந்த இடத்துக்கு சமீபமாக வந்து வந்தியத்தேவன் இன்னொரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒருவரும் இல்லை. கீழே குனிந்து பார்த்தான். அங்கேயும் யாரும் இல்லை. எதிரில் மதில் சுவரை பார்த்தான். அங்கேயும் யாரும். இது என்ன? மதில் மேல் கிளைகளுக்கு நடுவில் ஒரு முகம். ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல் தெரிகிறதே. சிச்சி, வீண் பிரமை. முன்னர் தடவை ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல் தெரிந்த இடம் அது. ஆகையால் அவன் மனம் அவனை அப்படி ஏமாற்றிவிட்டது. அதுவும் ஒரு நல்லதற்குத்தான். மதில் மேல் ஏறி குதித்து தாண்டுவதற்கு அதுதான் சரியான இடம். அதை அவனுடைய உள் மனம் சுட்டிக்காட்டி ஞாபகப்படுத்தி இருந்தது. வரவேற்பு முடிந்து வாசலில் நிற்கும் கூட்டம் உள்ளே வருவதற்குள் அவன் தப்பித்து செல்ல வேண்டும். முற்றத்தில் எப்படி இறங்குவது? இதோ ஒரு வழி. இங்கே முற்றத்தில் ஒரு கொட்டகை போட்டிருக்கிறது. குறவைக்கூத்துக்காக போட்டிருக்கும் கொட்டகை போலும். கொட்டகைக்காக புதைத்திருந்த மூங்கில் மரம் ஒன்று நெடுதுயர்ந்து மேல் மச்சு வரையில் வந்திருந்தது. வந்தியத்தேவன் அதை தாவி பிடித்து கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான்.
மீண்டும் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒருவரும் இல்லை. மச்சின் மேலே தான் சற்று முன் நின்ற இடத்தில் கிண்கிளி சத்தம் கேட்டது. ஆஹா, மணிமேகலை தன்னை தேடி வந்தாள் போலும். பொல்லாத பெண். இச்சமயம் அவளிடம் அகப்பட்டு கொண்டால் நம்பாடு தீர்ந்தது. முற்றத்தின் திறந்த வழியை ஒரே ஓட்டமாக ஓடி வந்தியத்தேவன் கடந்தான். மதில் சுவர் ஓரமாக நின்று திரும்பி பார்த்தான். மச்சின் மீது ஒரு பெண் உருவம் தெரிந்தது. மணிமேகலையோ சந்திரமதியோ தெரியவில்லை. யாராயிருந்தாலும் தான் முற்றத்தை ஓடி கடந்ததை பார்த்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக கூச்சல் போடவில்லை. அவள் யாராயிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும், மகாராஜியாக இருக்கட்டும். இவ்விதம் மனதிற்குள் வாழ்த்தி கொண்டே மதில் சுவர் ஓரமாக வந்தியத்தேவன் விரைந்து நடந்தான். மதில் மேல் ஆழ்வார்க்கடியானுடைய முகம் இருந்த இடம் வந்துவிட்டது. அங்கே சுவரில் ஏறுவது எப்படி? இவ்வளவு உயரமாக இருக்கிறது. சுவரில் பிடித்து கொள்வதற்கு மேடு பள்ளம் ஒன்றுமே இல்லையே. கடவுளே, ஏதோ ஒரு உபாயம். குறவை கூத்து கொட்டகைக்காக கொணர்ந்த மூங்கில் கழிகள் சற்று தூரத்தில் கிடந்தன. அவை மிஞ்சிப்போனவை போலும். ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அந்த கழிகளில் ஒன்றை எடுத்து வந்தான். மதிலின் பேரில் சாய்த்து வைத்தான். கழியின் உயரத்துக்கும் மதிலின் உயரத்துக்கும் சரியாக இருந்தது. ஆனால் கழி சுவரில் நிலைத்து நிற்க வேண்டுமே. ஏறும்போது நழுவிவிட்டால் கீழே விழ வேண்டியதுதான். அதற்காக கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்து என்ன பயன்? கழியை 2 தடவை அழுத்தி பார்த்து விட்டு அதன் வழியாக ஏறத் தொடங்கினான். பாதி சுவர் ஏறியபோது கழி நழுவத் தொடங்கியது. தொலைந்தோம், கீழே விழுந்தால் எலும்பு நொறுங்கிவிடும் என்று எண்ணுவதற்குள் கழி மறுபடியும் உறுதியாக நின்றது. மேலே இருந்து ஒரு கரம் அதை பிடித்து கொண்டது போல் தோன்றியது. நமக்கு பைத்தியம் பிடிப்பதுதான் பாக்கி என்று எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் மேலே ஏறினான். மதில் சுவரின் மேல் முனையை அவன் பிடித்து கொண்டதும் கழி நழுவி கீழே விழுந்தது. அது விழுந்த சத்தம் இடி முழக்கம் போல் அவன் காதில் விழுந்தது. நல்ல வேளை, கோட்டை வாசலில் ஆரவாரம் இப்போது அதிகமாக இருந்தது. ஆகையால் யார் காதிலும் விழுந்திருக்காது. ஆனால் எதிரே அந்தப்புற மேல் மாடத்தில் நின்ற பெண், அவள் காதில் விழுந்திருக்கும். மதில் மேல் தாவி ஏறி நின்றபடி மறுபடியும் ஒரு தடவை வந்தியத்தேவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். இன்னமும் அந்த பெண் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவனுடைய கிறுக்கு குணம் அவனை விட்டு போகவில்லை. போய் வருகிறேன் என்று சொல்கிற பாவனையாக கையை ஆட்டிவிட்டு மதிலின் அப்புறத்தில் இறங்கத் தொடங்கினான். இறங்குவதில் அவ்வளவு கஷ்டமில்லை. ஏனெனில் மதில் சுவரின் வெளிப்புறம் உட்புறத்தைப் போல் மட்டமாக இல்லை. சில மேடு பள்ளங்கள் இருந்தன. பக்கத்தில் இருந்த மரங்களின் கிளைகள் சில சுவரின் மீது மோதி உராய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் உதவி கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான். மணிமேகலையை தான் ஏமாற்றிவிட்டு வந்தது பற்றி நினைத்த போது அவனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பின் எதிரொலியைப் போல் இன்னொரு சிரிப்பு எங்கிருந்தோ வந்தது. வந்தியத்தேவனுடைய ரத்தம் அவனுடைய உடம்பில் உறைந்து போயிற்று. கைகள் நடுங்கின. கீழே குதிப்பதற்காக பார்த்தான். நாய் ஒன்று அவன் மீது பாய காத்து கொண்டிருப்பதை கண்டான். மேலே ஏறுவதை பற்றி இனி யோசிப்பதற்கே இல்லை. கீழே குதித்துத்தான் ஆக வேண்டும். குதித்தால் இந்த நாயின் வாயில் ஒரு பிடி சதையையாவது கொடுத்து விட்டு தீர வேண்டும். சற்று முன் கேட்டது சிரிப்பு சத்தமா அல்லது நாய் குறைத்த சத்தமா? பக்கத்தில் யாராவது மறைந்து நின்று நாயை ஏவி விட்டிருக்கிறார்களா? மேலே ஏறுவதில் அபாயம் அதிகமா? வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஊசலாடியது. அவனுடைய கால்களும் எழும்பி குதித்த நாயின் வாயில் அகப்படாமல் இருப்பதற்காக ஊசலாடின. அத்தியாயம் 10. மனித வேட்டை. வந்தியத்தேவன் நாயின் வாயில் அகப்படாமல் தரையில் குதிக்க பார்ப்பதா அல்லது மறுபடியும் மதில் சுவரின் மேல் ஏறுவதா என்று தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தான். அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த மரங்களின் மறைவில் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா என்றும் கூர்மையாக கவனித்தான். ஒரு மரத்தின் மறைவில் வெள்ளை துணி தெரிவது போல் இருந்தது. சற்று முன் நாயின் குறைப்பு சத்தத்தோடு மனிதனின் சிரிப்பு குரல் கலந்து கேட்டது நினைவுக்கு வந்தது. மனிதர் யாராவது உண்மையில் மறந்திருந்தால் ஒரு மனிதனோ பல மனிதர்களோ அதை தெரிந்து கொள்ளாமல் குதிப்பது பெரும் தவறாக முடியும். நாயின் வாயிலிருந்து தப்பினாலும் மனிதர்களின் கையில் அகப்படும்படி நேரிடலாம். அரண்மனையின் மேல் மாடத்திலிருந்து பார்க்கும்போது ஆழ்வார்க்கடியானுடைய முகம் மதில் சுவர் மேல் தெரிவது போல் தோன்றியது. அந்த வைஷ்ணவன் தான் ஐயனார் கோவிலில் காத்து பார்த்து அழுத்து போய் இங்கு வந்து நாயை ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கிறானா? எல்லாவற்றுக்கும் கூப்பிட்டு பார்த்தால் போகிறது. வைஷ்ணவரே, இது என்ன வேடிக்கை என்றான். மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது ஆழ்வார்க்கடியான் குரல் அல்ல. ஆகையால் திரும்ப மதில் மேல் ஏறி அரண்மனைக்குள் இறங்குவதுதான் சரி. பெரிய பழுவேட்டரின் வரவேற்பு தடல்பொடல்களில் எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம். அல்லது சுரங்க வழி இருக்கவே இருக்கிறது. மணிமேகலையிடம் மீண்டும் மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது ஆழ்வார்க்கடியான் குரல் அல்ல. ஆகையால் திரும்ப மதில் மேல் ஏறி அரண்மனைக்குள் இறங்குவதுதான் சரி. பெரிய பழுவேட்டரின் வரவேற்பு தடபுடல்களில் எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம். அல்லது சுரங்க வழி இருக்கவே இருக்கிறது. மணிமேகலையிடம் மீண்டும் கொஞ்சம்
கெஞ்சு மணியம் செய்தார் போல் போகிறது. இல்லாவிட்டில் பழுவூர் இளையராணியின் தயவையே சம்பாதித்து கொள்ள வேண்டியதுதான். இதுவரை தன்னை காட்டிக் கொடுக்காதவள் இப்போது மட்டும் காட்டிக் கொடுத்து விடுவாளா என்ன? வந்தியத்தேவன் இறங்கிய வழியில் மறுபடியும் மேலே ஏறத் தொடங்கினான். நாய் இன்னும் உயரமாக எழும்பி குதித்து குறைத்தது. மீண்டும் சிரிப்பு சத்தம். மரத்தின் மறைவிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. அதன் கையில் ஒரு வேல் இருந்தது. அவன் தேவராளன் என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். தேவராளன் வந்தியத்தேவன் சூரில் தொங்கி இடத்திற்கு அருகில் வந்தான். அப்பனே, உன் உயிர் வெகு கெட்டி என்றான். அதுதான் தெரிந்திருக்கிறதே, ஏன் மறுபடியும் என்னிடம் வருகிறாய் என்றே வந்தியத்தேவன் கேட்டான். இந்த தடவை நீ தப்ப முடியாது என்று கூறி தேவராளன் தன் கையில் இருந்த வேலை வந்தியத்தேவனை நோக்கி குறிப்பார்த்தான். வந்தியத்தேவன் தன்னுடைய ஆபத்தான நிலையை உணர்ந்து கொண்டான். பாதி சுவரில் தொங்கிக் கொண்டிருப்பவன் கீழே இருந்து வேலினால் குத்த பார்ப்பவனுடன் எப்படி சண்டையிட முடியும்? குதித்து தப்ப பார்க்கலாம் என்றால் வேட்டை நாய் ஒன்று மேலே பாய காத்து கொண்டிருக்கிறது. தேவராளா, ஜாக்கிரதை! உங்கள் எஜமானி பழுவூர் ராணியின் கட்டளையை ஞாபகப்படுத்திக்கொள். என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு ராணி சொல்லி இருக்கிறாள் இல்லையா? தேவராளன் ஒரு பேய் சிரிப்பு சிரித்துவிட்டு, பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல, எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல, பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி தான் என்னுடைய எஜமானி என்றான். என் குலதெய்வமும் துர்கா பரமேஸ்வரி தான். அவளுடைய அருளினால் தான் நடுக்கடலில் எரிகிற கப்பலிலிருந்து தப்பித்து வந்தேன். என்னை தொட்டாயானால் துர்கை உன்னை அதம் செய்து விடுவாள் என்றான் வந்தியத்தேவன். நீ துர்கையின் பக்தன் என்பது உண்மையானால் இப்பொழுது எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். அப்போதுதான் உன்னை கொல்லாமல் விடுவேன் என்றான் தேவராளன். என்ன செய்ய வேண்டும்? முதலில் உன்னுடைய நாயை அப்பால் போகச் சொல்லு. இந்த பக்கம் ஒரு வீர வைஷ்ணவன் வந்தான். அவனை தேடி பிடிப்பதற்கு நீ ஒத்தாசை செய்தால் உன்னை சும்மா விட்டு விடுகிறேன். எதற்காக அவனை பிடிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். துர்காதேவிக்கு ஒரு வீர வைஷ்ணவனை பலி கொடுப்பதாக நான் சபதம் செய்திருக்கிறேன், அதற்காகத்தான் என்றான் தேவராளன். இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் மதில் சுவரில் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த சிறிய செடி வேரோடு பெயர்ந்து வர ஆரம்பித்தது. வேலின் முனையில் சிக்காமல் எப்படி தேவராளன் கழுத்தின் மேல் குதிப்பது என்று வந்தியத்தேவன் யோசித்து கொண்டே, அந்த வீர வைஷ்ணவன் என் அருமை சிநேகிதன், அவனுக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன், அவனுக்கு பதிலாக என்னையே பலி கொடுத்து விடு என்றான். அப்படியானால் இந்த வேலுக்கு இப்போதே இரையாகிவிடு என்று தேவராளன் வேலை தூக்கி வந்தியத்தேவன் மீது குறிப்பார்த்தான். வந்தியத்தேவன் செடியை விட்டுவிட்டு வேலின் முனைக்கு அடியில் அதை தாவி பிடித்து கொண்டு கீழே குதித்தான். குதித்த வேகத்தில் தரையில் மல்லாந்து விழுந்தான். தேவராளன் அந்த அதிர்ச்சியை சமாளித்து கொண்டு வேலை தூக்கினான். அந்த சமயத்தில் பின்னாலிருந்து ஓர் உருவம் ஓடி வந்து தன் கையில் இருந்த தடியினால் தேவராளன் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டது. தேவராளன் வந்தியத்தேவன் பேரில் பொத்தென்று விழுந்தான். நாய் தன் எஜமானை தாக்கியவன் பேரில் பாய்ந்தது. ஆழ்வார்க்கடியான் அதற்கும் சித்தமாயிருந்தான். தன்னுடைய மேல் துணியை விரித்து நாயின் தலைமீது போட்டான். நாய் சில வினாடி நேரத்துக்கு கண் தெரியாத கூருடாய் இருந்தது. அச்சமயம் சுருக்கு போட்டு தயாராக வைத்திருந்த காட்டுக்கொடியை அதன் கழுத்தில் எரிந்து வைஷ்ணவன் நாயை ஒரு மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினான். இதற்குள் வந்தியத்தேவன் தேவராளனை தன் மேலிருந்து தூக்கி தள்ளிவிட்டு எழுந்தான். தேவராளன் வைஷ்ணவனுடைய ஒரே அடியில் நினைவு எழுந்து மூர்ச்சையாகி கிடந்தான். இருவரும் இன்னும் சில காட்டுக்கொடிகளை பிடுங்கி அவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி போட்டார்கள். பிறகு வந்தியத்தேவன் வேலையும் ஆழ்வார்க்கடியான் கைத்தடியும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சம்புவரையர் மாளிகையின் வாசற்பக்கத்தை தவிர மற்ற 3 பக்கங்களிலும் நெடுந்தூரத்துக்கு காடு மண்டி கிடந்தது. அதற்குள்ளே புகுந்து விட்டால் வெளியில் வருவது கஷ்டம். ஆகையால் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மதில் சுவர் ஓரமாகவே விரைந்து சென்றார்கள். விரைந்து நடக்கும்போதே எங்கே வச்சேன் விரைந்து நடக்கும்போதே ஆழ்வார்க்கடியான், நீ புத்திசாலி என்று நினைத்தேன், நான் நினைத்தது தவறு என்று இப்போது தெரிந்துவிட்டது என்றான். அவசரப்பட்டு சுரங்க வழியில் புகுந்ததை சொல்கிறீரா? அதன் மூலமாக எவ்வளவு பயங்கரமான மர்மங்களை கண்டுபிடித்திருக்கிறேன் தெரியுமா என்றான் வந்தியத்தேவன். அது ஒருபுறம் இருக்கட்டும், வைஷ்ணவனை கண்டுபிடிப்பதற்கு ஒத்தாசை செய்கிறாயா என்று தேவராளன் கேட்டதும், ஆகட்டும் என்று சொல்லி தொலைப்பதற்கு என்ன? வீணாக ஏன் அபாயத்துக்கு உள்ளாக வேண்டும் என்றான் வைஷ்ணவன். எல்லாம் சகவாச தோஷம்தான் என்றான் வந்தியத்தேவன். யாருடைய சகவாசத்தை சொல்கிறாய்? இத்தனை தவறு செய்யும்படி நான் உனக்கு ஒரு நாளும் சொன்னதாக நினைவில்லையே என்றான் வைஷ்ணவன். உண்மை சொல்லவில்லை ஐயா, பொன்னியின் செல்வரை சொல்கிறேன். அவரை பார்த்து பழகிய பிறகு பொய் சொல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. உயிர் தப்புவதற்காக கூடவா? அவ்வளவு சத்தியசந்தனாகி விட்டாயா? அது மட்டுமல்ல, நீர் எங்கேயோ பக்கத்தில் மறைந்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். நான் உண்மை பிடித்துக் கொடுக்கிறேன் என்று தேவராளனிடம் சொல்வதை நீர் கேட்டுக்கொண்டிருந்து உண்மை என்று நம்பிவிட்டால் இந்த ஆபத்து சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வந்திருப்பீரா? அப்பனே, உன் அறிவு கூர்மை அபாரம், சந்தேகமில்லை. உண்மையில் தேவராளன் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய் என்று கேட்க நான் மிகுந்த ஆவலாய்த்தான் இருந்தேன். பார்த்தீரா, நீர் ஒரு சந்தேக பிராணி என்று நான் கருதியது சரியாக போயிற்று.
அதை தவிர எப்பேற்பட்ட நன்மை வருவதா இருந்தாலும் வாய் வார்த்தைக்கு கூட சிநேக துரோகமாக எதுவும் நான் சொல்லும் வழக்கமில்லை. ஆனால் நீர் ஐயனார் கோவிலில் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கு வந்தது எப்படி? சுரங்க வழியில் நான் திரும்பி வந்திருந்தால் உம்மை காணாமல் திண்டாடியிருப்பேனே என்றான் வந்தியத்தேவன். சுரங்க வழியில் நீ திரும்பி வந்திருந்தால் உயிரோடு வந்திருப்பது சந்தேகம்தான். நீ சுரங்க வழியில் புகுந்த சிறிது நேரத்துக்கெல்லாம் சதிகாரர்கள் அதில் புகுந்தார்கள். நீ புத்திசாலியாகியால் நிச்சயம் வேறு வழியாகத்தான் வருவாய். அநேகமாக இங்கே சுவரேறி குதித்து வரக்கூடும் என்று எண்ணினேன். அவ்வாறு எண்ணிக்கொண்ட இவ்விடத்துக்கு வந்தீர்கள். அது மட்டுமல்ல, சுரங்கப்பாதையில் புகுந்த சதிகாரர்கள் தேவராளனை மட்டும் வெளியில் காவலுக்கு வைத்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது ஐயனார் கோவிலில் யாரும் இல்லாமல் இருக்க வேண்டாமா? அதற்காக ஏதோ சமிஞ்சை சொல்லிவிட்டு புகுந்தார்கள் போல் இருக்கிறது. ஆனால் அது எனக்கு தெரியாது. எல்லாரும் சுரங்கத்துக்குள் புகுந்து விட்டார்கள் என்று நினைத்தேன். நீ உள்ளே போய் அகப்பட்டு கொண்டிருக்கிறாயே என்று வேறு கவலையாக இருந்தது. சுரங்கப்பாதையை வெளியிலிருந்து திறப்பதற்கு என்ன உபாயம் என்று தெரிந்து கொள்ளவும் விரும்பினேன். ஆகையால் பலிப்பீடத்தின் அருகில் சென்று அதை திருப்ப முயன்று கொண்டிருந்தேன். காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். தேவராளன் கையில் வேலுடன் வந்து கொண்டிருந்தான். என்னை கண்ட இடத்தில் கொன்றுவிட சதிகார கூட்டங்கள் வெகு நாளைக்கு முன்பே தீர்மானித்திருந்தார்கள். அது எனக்கு தெரியும். என் கையிலோ ஆயுதம் இல்லை. ஆகையால் ஓட்டம் பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தேவராளன் தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருந்தான். அடர்ந்த காடாக இருந்தபடியால் அவனால் என்னை பிடிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னை அவன் தொடர்ந்து வரவில்லை என்று தோன்றியது. வேட்டையை கைவிட்டு விட்டான் என்று எண்ணி காட்டிலிருந்து இனி ராஜபாட்டைக்கு போய்விடலாம் என்று உத்தேசித்தேன். சற்று தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது. அதில் ஒரு சிறிய விளக்கு மினுக்கு மினுக்கு என்று பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த குடிசையில் ராஜபாட்டைக்கு வழி கேட்கலாம் என்று நினைத்து அதை அணுகினேன். சற்று தூரத்திலிருந்து உற்று பார்த்தேன். நல்ல வேளையாய் போயிற்று. குடிசை வாசலில் தேவராளன் நின்று கொண்டிருந்தான். ஒரு பெண் பிள்ளையும் ஒரு நாயும் அவன் அருகில் நின்றார்கள். தேவராளன் பெண் பிள்ளையிடம் ஏதோ சொல்லிவிட்டு நாயை அழைத்து கொண்டு மறுபடியும் புறப்பட்டான். நாய் நான் நின்ற திசையை நோக்கி குறைத்தது. ஆகவே அபாயம் இன்னும் அதிகமாயிற்று. ராஜபாட்டைக்கு போகும் உத்தேசத்தை கைவிட்டு காட்டு வழியிலேயே புகுந்து ஓடி வந்தேன். நாய் அடிக்கடி குறைத்து கொண்டு வந்தபடியால் அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்பதை நான் ஊகிக்க முடிந்தது. ஓடி வந்து கொண்டிருக்கும் போதே மூளையும் வேலை செய்து கொண்டிருந்தது. இரவு முழுவதும் காட்டில் சுற்றி கொண்டிருப்பது அசாத்தியம். எப்படியும் அவர்கள் வந்து பிடித்து விடுவார்கள். கையில் வேலுடன் கூடிய தேவராளனையும் வாயில் பல்லுடன் கூடிய வேட்டை நாயும் ஏகாலத்தில் சமாளிப்பது சுலபமல்ல. அச்சமயத்தில் இப்பெரிய மாளிகையின் மதில் சுவர் தெரிந்தது. மதிலில் ஏறி உள்ளே குதித்து விட்டால் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். அப்படியே ஏறிவிட்டேன். அச்சமயம் நீ அரண்மனை மேல் மாடத்தில் ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நீ மதில் ஏறி வெளியே குதிப்பதற்குத்தான் ஓடி வருகிறாய் என்று தெரிந்து கொண்டு மறுபடியும் கீழே குதித்தேன். நாம் 2 பேருமாக சேர்ந்து தேவராளனையும் அவனுடைய நாயையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இதற்குள் நாய் குறைக்கும் சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்த மரத்தின் மேல் ஏறிக்கொண்டேன். நாயும் தேவராளனும் நான் ஏறி இருந்த மரத்தை அணுகிதான் வந்தார்கள். அதற்குள் நீ மதில் சுவரிலிருந்து கீழே இறங்கியது தேவராளனின் கண்ணில் பட்டுவிட்டது. நாயையும் அழைத்து கொண்டு நீ இறங்கும் இடத்தை நெருங்கினான். பிறகு நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும். வைஷ்ணவரே, விதியின் வலிமையை பற்றி உமது அபிப்பிராயம் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். இது என்ன கேள்வி? திடீரென்று விதியின் பேரில் உன்னுடைய எண்ணம் போனது ஏன்? ஒவ்வொருவனும் பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னபடி என்று பிரம்மதேவன் தலையில் எழுதி விடுவதாக சொல்கிறார்களே, அதை நீர் நம்புகிறீர்களா இல்லையா? இல்லை, எனக்கு விதியில் நம்பிக்கை இல்லை. விதி முழுவதும் நம்பியிருந்தால் பரந்தாமனிடம் பக்தி செய்து உய்யலாம் என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஆழ்வார்கள் எதையாவது சொல்லியிருக்கட்டும், எனக்கு விதியில் பூரண நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது. விதியின்படியே தான் எல்லாம் நடக்கும் என்று கருதுகிறேன். இல்லாமல் போனால் இன்றைக்கு நான் தப்பித்து கொண்டு வந்திருக்க முடியாது. அப்பனே, விதியினால் நீ தப்பித்து வரவில்லை, மதியின் உதவினால் தான் தப்பித்து வந்தாய் அப்படின்னு வைஷ்ணவன் சொல்கிறான். இல்லவே இல்லை, என் மதி என்னை ஆழம் தெரியாத அபாயத்தில் கொண்டு சேர்த்தது. விதி என்னை அதிலிருந்து கரையேற்றியது. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காட்டை கடந்து வந்து விட்டார்கள். கடம்பூர் அரண்மனையின் முன்வாசல் அங்கிருந்து தெரிந்தது. அங்கு ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்ததும் தெரிந்தது. பழுவேட்டரையரின் யானை, குதிரை, பரிவாரங்கள் வெளியிலிருந்து வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அரண்மனை வாசலில் சம்புவரையரும் அவருடைய பரிவாரங்களும் வரவேற்பதற்காக காத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் இரவை பகலாக்கி கொண்டிருந்தன. பேரிகைகள், முரசுகள், கொம்புகள், தாரைகள், தப்பட்டைகள் ஒன்று சேர்ந்து முழங்கின. ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து இழுத்து, வா போகலாம், யாராவது நம்மை பார்த்து விட போகிறார்கள் என்றான். இந்த பக்கம் ஒருவரும் பார்க்க மாட்டார்கள். பார்த்தாலும் என்னுடைய விதி என்னை காப்பாற்றும். பெரிய பழுவேட்டரர் யானை மீது வந்து இறங்கும் காட்சியை பார்க்க வேண்டாமா? அது மட்டும்தானா? பழுவூர் ராணி நந்தினி அவருடன் யானை மீதில் வந்து இறங்குகிறாளா அல்லது மூடு பல்லக்கில் வருகிறாளா என்று பார்க்கவும் விரும்புகிறேன். தம்பி,
விதி எப்போதும் உனக்கு அனுகூலமாக இருக்கும் என்று எண்ணாதே. ஒரு மாய மோகினியின் உருவத்தில் வந்து உன்னை குடை கவிழ்த்தாலும் கவிழ்த்துவிடும். அப்படியெல்லாம் மயங்கி விடுகிறவன் நான் அல்ல வைஷ்ணவரே, அதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார். அவரை தொடர்ந்து பழுவூர் ராணியும் இறங்கினாள். ஓ, இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வரவில்லை, பகிரங்கமாகவே அழைத்து வந்திருக்கிறார் என்றான் ஆழ்வார்க்கடியான். அதை தெரிந்து கொள்ளத்தான் விரும்பினேன். இனி போகலாம் என்றான் வந்தியத்தேவன். ஆனால் இப்போது ஆழ்வார்க்கடியான் பின் செல்வதற்கு அவ்வளவு அவசரப்படவில்லை. மேலும் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தான். பழுவூர் இளையராணி நந்தினியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாகவோ அல்லது அவனுடைய மனோசக்தியினால் இழுக்கப்பட்டுத்தானோ என்னவோ நந்தினி அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். ஆழ்வார்க்கடியானுடைய முகம் இருண்ட மரங்களின் மத்தியிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்ததை கூர்ந்து கவனித்தாள். அவள் முகத்தில் உடனே பீதியின் சாயல் பரவியது. இளையராணியின் முகமாறுதலை பெரிய பழுவேட்டரையர் கவனித்தார். அவள் பார்த்த திசையை அவரும் ஒரு தடவை கூர்ந்து நோக்கினார். 2 உருவங்கள் நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களின் இருண்ட நிழலில் மறைந்து கொண்டிருந்தன. உடனே சம்புவரையரின் காதோடு ஏதோ சொன்னார். சம்புவரையர் தம்முடைய வீரர்களில் இருவருக்கு ஏதோ கட்டளையிட்டார். பழுவேட்டரையரும் இளையராணியும் அமோகமான வாத்திய கோஷங்களுக்கிடையில் அரண்மனை வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்தார்கள். அதே சமயத்தில் 2 குதிரை வீரர்கள் அரண்மனை மதிலை சுற்றியிருந்த காட்டிற்குள் பிரவேசித்தார்கள். குதிரைகளை காட்டுக்குள் அவர்கள் கஷ்டத்துடன் செலுத்தி கொண்டு போனார்கள். வெகு தூரம் சென்று யாரும் இருப்பதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட காட்டை கடந்து அப்புறத்தில் சமவெளியாக இருந்த திறந்த மைதானத்தண்டை வந்துவிட்டார்கள். அண்ணே, காட்டில் ஒருவரும் இல்லை, கிழவரின் மனப்பிராந்தி தான் என்றான் அவர்களில் ஒருவன். அச்சமயம் நாய் ஒன்று அவர்களுக்கு எதிரே ஊளையிட்டு கொண்டு வந்தது. தம்பி, நாய் எப்போது ஊளையிடும் தெரியுமா என்றான் மற்றவன். யாராவது செத்துப்போனால் ஊளையிடும் என்றான் முதலில் பேசியவன். பேய், பிசாசு, வேதாளம் முதலியவைகளை கண்டாலும் ஊளையிடும் என்றான் இன்னொருவன். உன்னை பார்த்து தன் பிசாசு என்று நினைத்து கொண்டு விட்டதோ என்னமோ. இல்லை தம்பி, உன்னை வேதாளம் என்று எண்ணிக்கொண்டு விட்டது. இச்சமயத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலே பயங்கரமான பேய் சிரிப்பை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தார்கள். 2 பேரின் தலைக்கு மேலேயும் 2 மரக்கிளைகளில் 2 வேதாளங்கள் உட்கார்ந்திருந்தன. 2 வேதாளங்களும் அந்த 2 வீரர்களின் கன்னத்திலும் பளீர் என்று அரைந்து கழுத்தை பிடித்து நெட்டு கீழே தள்ளின. பிறகு அந்த பொல்லாத வேதாளங்கள் குதிரைகளின் மீது ஏறிக்கொண்டு காட்டை கடந்து மைதானத்தில் விரைந்து சென்றன.